அந்த அளவுக்கு வந்து நிறைய பேரை லவ் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க வந்து பார்க்குறதுக்கே வந்து ஒரு ஒரு ஹீரோ மாதிரி அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம நிஜ வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருப்பாங்க. பட் நம்ம படத்தில் பார்க்கும்போது ஒரு மாதிரி உள்ள ஒரு டிஷர்ட் போட்டு மேலே ஒரு கோட்டு போட்டுன்னு ஒரு மாதிரி ஹீரோ மாதிரி இருக்காங்க இல்லையா லுக்ஸ், அந்த மாதிரி இருந்து கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுறது மற்றவங்கள. ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு நல்ல ஒரு கலைநயத்தோடு ரசிக்கிறது அவங்கள, அதாவது எதிர்ப்படங்களை ரசிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான திறமை இருக்கும். ஏன்னா சதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுடைய ஸ்டார் வந்து இதில் இருக்குது. அப்போ இவங்கக்கிட்ட வந்து நல்ல ஒரு பாட்டு பாடுறது, இல்லைனா வந்து ஒரு கவிதை எழுதுறது, ஏதோ ஒரு திறமை வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து நல்லா ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து இவங்களுடைய வலையில் வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஸோ நிறைய லவ்வும் இவங்களுக்கு வந்து உண்டாகும். ஒன்ஸ் ஓகே லவ்வில் வந்து இவங்க கமிட் ஆகுறாங்க அப்படின்பொழுது எப்படி இவங்க சேஞ்ச் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லவ்ன்ற விஷயத்துக்கு வந்த பிறகு ரொம்பவும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த லவ்வர் அப்படின்றவங்களை வந்து கொஞ்சம் மறைமுகமாக ஸ்பை பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான். காற்று ராசிகள்னாலே வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து அவங்க அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்பை பண்ணுவாங்க தனக்கு கமிட் ஆன ஒரு நபர்களை. இவங்களும் அப்படி தான் ஈஸியாக இப்போ தன்கிட்ட கமிட் ஆகிட்டாங்களா, ஓகே அவங்க தன்கிட்ட தான் இருக்கிறாங்களா அப்படின்றத வந்து நிறைய